இந்த வெயிலுக்கு காரமாவும் இல்லாம, அதே சமயம் ஸ்பெஷலாவும் ஒரு லஞ்ச் காம்போ பண்ணணும் அப்டின்னா, என்ன பண்ணுவீங்க? அப்டின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் காம்போ தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணேன் அப்டின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்றேன். என்ன ஸ்பெஷல் அப்டின்னு நீங்க வந்து கேட்கலாம். குழந்தைங்க வீட்ல இருந்தாலே ஸ்பெஷல் தானே! இன்னைக்கு நான் சமைக்கிற எல்லாத்தையும் ரேட் பண்ண போறது நிக்கில் தான். ஃபுட்டுன்னு வந்துட்டா அவனோட ரிவ்யூல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹானஸ்ட்டா இருப்பான். அன்னைக்கு வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு காஷ்மீரி புலாவும், அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும், உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு என்ன சொல்றான்னு நீங்களே பாருங்க. இன்னும் சாப்பாடு டிஃப்ரெண்டா டேஸ்ட் இருக்கு. டிஃப்ரெண்டா? குட்டா? பேடா? நல்ல டிஃபரன்ஸா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்குது. டேஸ்டா இருக்கா? டேஸ்ட்ல ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்லாம் நான் கூட ஆர்கியூ பண்ண போறது இல்ல. ஸ்மித் அண்ட் ஜான்ஸோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னால தான் எனக்கு இந்த டிஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன். யூஸ்வலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படின்னா ரொம்ப தண்ணியா இருக்கும். பட் ஸ்மித் அண்ட் ஜான்ஸோட இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டிஃபரன்ஸை வந்து ஜென்யூனா நான் வந்து ஃபீல் பண்றேன். அதோட டெக்ஸ்சர் வந்து நல்ல திக் அண்ட் கோர்ஸா இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். அதனால அந்த மசாலாக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ரிச்சான ஒரு டெக்ஸ்சர் கிடைச்சது. அதாவது நீங்க குக் பண்ணும் போதே அதோட ஃபிளேவர் அப்படியே கம 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 நல்ல ஒரு ஹோம்மேடான ஒரு கிரேவி செம்மையா வந்து இருந்தது. அரோமா அந்த வாசனை வரும்போதே வீட்டில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு பொரியலுக்குமே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வந்து பண்ணியிருந்தேன். ஆனஸ்டா சொல்லணும்னா இந்தியாவோட நம்பர் 1 குக்கிங் பேஸ்ட் அப்படின்னு இதை சொல்றதுல எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோலையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நியரஸ்ட் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும்.